ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பூ தொடுத்தல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இது பூ கட்டுறதெல்லாம் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் பூ கட்டுறதே கிடையாது. நம்ம கடையில் விற்கிறத அப்படியே வாங்கி வச்சுக்குவோம். அதுவும் நிறைய பேர்லாம் பூவே வைக்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம். பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பூ வைக்கணும், மருதாணி வைக்கணும். அது எல்லாமே இந்த காலத்தில் இப்போ இருக்கிற பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கையாலே பூ தொடுத்து அதை நம்ம வச்சுக்கிறதும், நம்ம மருதாணி பறித்து நம்ம கையாலே அரைச்சி அதை நம்ம வச்சுக்கிறதும் நம்ம மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், ஒர்க் டென்ஷன், மற்ற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராமோ 100 கிராமோ பூ வாங்கி இந்த மாதிரி நீங்களே தொடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் அதை கற்றுக்கிட்டு நான் ஒரு 5th படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூ தொடுக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் கண்டினியூஸாலாம் கட்டுறது கிடையாது. நான் கட்டி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜ்க்கு அப்புறம் பூ கட்டுறதே கிடையாது. பூ வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி கட்டுறதெல்லாம் கிடையாது. அம்மா வீட்டுக்கு வந்தேன். பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பூ கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மார்க்கெட்டுக்கு போகும்போது முல்லைப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக மல்லிகைப்பூவை விட முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும். அதோட வாசனை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த அரோமா எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லலாம். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அதோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா தலைவலிக்கிற மாதிரி ஆகிடும். பட் முல்லைப்பூவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3 இல்லாட்டி 4 நாளாக வச்சு நம்ம தொடுக்கலாம். ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு. நான் ரொம்ப வருஷம் கழித்து கட்டுறதுனால பார்த்திங்க அப்படின்னா வராதுன்னு கூட நினச்சேன். பட் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகிருச்சு. 4:15க்கு ஆரம்பித்தேன். கட்டி முடிக்க பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 முழம் பூவை நான் கட்டிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பூவாக வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு இடுப்புலாம் வலி வந்துருச்சு கட்டுறதுக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கட்டி முடித்து அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்த்துக்கோங்க. ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அப்பாடா கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலிங்ஸு. நீங்களும் கண்டிப்பாக லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க பூ கட்டி பழகுங்க. அதே மாதிரி நீங்களே கட்டி நீங்களே வச்சுக்கோங்க. பூ வைக்காத பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அதோட என்ன சொல்கிறது, அதோட அருமை அப்போ தெரியும். ஏன் பெண்கள் அடிக்கடி பூ வைக்கணும், மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதனால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் வைக்க சொல்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ். மறக்காமல் நான் கட்டின பூவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு சின்னதாக ஒரு பாட்டு லாஸ்ட்டில் போட்டு விட்றேன். தேங்க்யூ கைஸ். பேசுது சின்ன மைனா, கரையிலே ஓ மைனா, தெம்மாக பாடுது செல்ல மைனா.